அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நிறைய மாணவர்களுக்கு இப்போ படித்து முடித்த பிறகு ஒரு இடத்துல போய் வேலை செய்வது அப்படிங்கிறத விட சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் பரவலாக இருக்கிறது. நாம் ஒரு தொழிலதிபர், ஒரு தொழிலை தொடங்கி பல பேருக்கு நாம் வேலை தருகிறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெருமைக்குரிய முடிவுகள் தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில நடைமுறையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் உண்டு. ஆனால் அதை நினச்சே நிறைய பேர் ஒரு சின்ன தயக்கத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் ரிஸ்க்கு அதில் இன்வால்வ் ஆகிருக்கு சார் அப்படின்னு நினச்சி ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வந்துவிட்டு அதற்கு பிறகு அந்த மாணவர்களுடைய இளைஞர்களுடைய மனநிலை எப்படி மாறுகிறது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கே கொஞ்சம் வியப்பாக இருக்குது. ஒரு மாணவர் படித்து முடிச்சிட்டாரு, MBA முடிச்சிருக்கிறாரு, BE முடிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு பொருளாதார சூழ்நிலை காரணமாக ஒரு குறைந்த முதலீட்டில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி நடத்தலாமே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அங்கங்கே விசாரிச்சிருக்கிறாங்க, இது மாதிரி இந்த தொழில் செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்கள். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கோழி பண்ணையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. கோழி பண்ணைக்கு பெரிய முதலீடுலாம் கோடிக்கணக்கிலெல்லாம் முதலீடு செய்ய வேணாம், லட்சக்கணக்கில் கூட முதலீடு செய்ய வேணாம், உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த பட்ஜெட்டில் ஒரு பிளான் பண்ணுங்க அப்படின்னு நண்பர்கள் சொல்ல, இவர் உடனே அது சம்பந்தமான புத்தகங்கள்லாம் படிக்கிறார். அந்த துறையில் ஏற்கனவே இருக்கிறவங்க கிட்டெல்லாம் தன்னுடைய அனுபவங்களை சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்டு வாங்கிக்கிறார். அப்புறம் வங்கியில் போய் இது மாதிரி நான் கோழி பண்ணையை வச்சு ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கிற, எனக்கு நீங்கள் தான் கடன் கொடுத்து உதவணும்னு கேட்குறார். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்து பேப்பர்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது. ஆனால் ஒரு 10 நாளைக்கு முந்தி அந்த திட்டத்தையே கைவிட்டார். அவர் முகமே வாடி போச்சு. என்ன அப்படின்னு விசாரிக்கிறப்ப தான் தெரியுது, வீட்டில் சொன்னாங்களாம், கோழிக்கெல்லாம் திடீர்னு நோய் வந்துரும்பா, அப்போ நீ அங்கே வச்சிருக்கிற நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான கோழிகளுக்கு எல்லாம் அப்படியே பரவிடும், அத்தனையும் செத்து போச்சுன்னா நீ போட்ட முதலே வீணாக போயிடுமே, இது பெரிய ரிஸ்க் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அது நியாயமாக பட்டுது, அதனால் அந்த திட்டத்தையே விட்டுட்டேன் அப்படின்னார். எது, இந்த கோழி பண்ணை வைத்தா அதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது, அதனால் அது வேண்டாம் அப்படின்னு அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னார். இந்த இளைஞர் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி நடத்துவாருன்னு நினைக்கிறீங்க? சிக்கல் ஏன் தெரியுங்களா? ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது அப்படின்ற காரணத்தினாலேயே ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுறக்கூடாது. அப்படி ஒருவேளை நினைக்கிற மாதிரி அந்த சிக்கல் நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி கையாளுவது அப்படிங்கிறது தான் நம்ம சாமர்த்தியம். பிளான் A, பிளான் B அப்படின்னு 2 வச்சுக்கணும். எதிர்பாராத ஒரு பிரச்சனை வரப்போ அதை எப்படி சமாளிப்பது அப்படின்றதுக்கு பிளான் A, ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிளான் B அப்படின்லாம் பாசிட்டிவாக யோசிக்க சொல்லி நமக்கு நெறிப்படுத்துகிறார்கள் அந்த துறையிலே இருக்கிற வல்லுநர்கள். எதில் தான் ரிஸ்க்கு இல்லை. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் புறப்பட்டாலே அப்படி புறப்படுறதே ரிஸ்க்கு தான். அதுவும் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இந்த போக்குவரத்து நெரிசலில் ஒரு பைக் ஓட்டிக்கிட்டோ கார் ஓட்டிக்கிட்டோ, ஏன் நடந்து போகிறதே கூட நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு தான். வேகமாக வராங்க, பைக்கில் வராங்க, காரில் வராங்க. அதுவும் சில இளைஞர்கள்லாம் அவங்க ஏதோ தமிழ்நாட்டையே புனருத்தாரணம் பண்ணுற மாதிரி வீலிங்லாம் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிற ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு? இதனால் என்ன பிரயோஜனம்? வெறுமனே அந்த நேரத்துக்கு ஒரு கிளுகிழுப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்டவங்களாம் சாலையில் வராங்க. அதனால் நாம் நடந்து போவதுன்றதே ஒரு ரிஸ்க்கு. அதுக்காக போகாமல் இருக்க முடியுங்களா? வெளியூரில் போகாமல் இருக்க முடியுமா? எங்களை மாதிரி பேச்சாளர்கள்லாம் இன்றைக்கி புறப்பட்டு விழுப்புரத்தில் இன்றைக்கி மாலை ஒரு நிகழ்ச்சி, அப்புறம் அங்கிருந்தே மறுநாள் திருச்சியில் ஒரு நிகழ்ச்சி, திருச்சியிலிருந்து அப்புறம் மறுநாள் மதுரையில் ஒரு நிகழ்ச்சி, கோவையில் ஒரு நிகழ்ச்சின்னு இப்படி போய்கிட்டே இருக்கிறோம். இதில் பல பயணங்கள் இருக்குது. ரயிலில் போகிறோம், பஸ்ஸில், சில சமயம் காரில் போவோம், அப்புறம் சில சமயம் விமானத்தில் போக வேண்டியிருக்கோம். அப்புறம் உணவு அப்படின்றது இடத்துக்கு இடம் மாறுபடும். இதனால் வைரஸ் அப்செட் ஆகும். எல்லாம் தான் ரிஸ்க்கு தான். ஒரு கிராமத்து பெரியவர் ஒருத்தர் ஒரு பயணத்தும் போது ரொம்ப அருமையாக ஒரு பழமொழி சொன்னார். என்ன பழமொழின்னா நான் கேள்வியே பட்டதில்லை. அவர் சொன்னார் பாருங்க, வெளியூர்காரனுக்கு தண்ணியை கண்டா பயம், உள்ளூர்காரனுக்கு சுடுகாட்டை பார்த்தா பயம் அப்படின்னாரு. எனக்கு புரியல, என்னங்க வெளியூர்காரனுக்குன்னு. அதாவதுங்க, ஒரு ஆள் வெளியூர்லேருந்து வராருன்னு வச்சுக்கோங்க, இங்கே நிறைய தண்ணி தேங்கி இருக்குது, இதில் தண்ணி எவ்வளோ ஆழம், அதில் கால் வைக்கலாமா, தாண்டி போகலாமா, இதெல்லாம் அவனுக்கு தெரியாது.
அதனால் வெளியூர்லேருந்து வரவனுக்கு இது மாதிரி தண்ணி எங்கேயாவது தேங்கி இருந்தது அப்படின்னா அதை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். அவனுக்கு அந்த ஊரில் எது சுடுகாடு எது பொட்டல் வெளி இதெல்லாம் கூட எதுவும் தெரியாது. அதனால் அவனுக்கு சுடுகாட்டை பார்த்தா கூட பயமாக இருக்காது, தண்ணியை பார்த்தா பயம். ஆனால் உள்ளூர்லேயே இருக்கிறாங்களே அவங்களுக்கு எந்த இடத்துல என்ன தண்ணி, எந்த குளம், எவ்வளோ குட்டை, அதில் எவ்வளோ கால் வச்சு அப்படியே நடந்து போகலாமா, இல்லை கொஞ்சம் தாண்டி சுற்றிக்கிட்டு தான் போனோமா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஊரில் சுடுகாடு எங்கே இருக்குதுன்னு தெரியும். அதனால் அவங்களுக்கு இரவில் அந்த வழியாக போக பயம் அப்படின்னார். அது மாதிரி எல்லாத்துலேயுமே பயப்படுவதற்கு ஏதாவது ஒன்று இருக்கிறது. நான் சொல்கிறேன், பேச்சாளர்கள் மாறி மாறி போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இதுவே நாங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு. என்னோட நண்பர் தான் சொன்னார், உங்கள் பேச்செல்லாம் கேட்க வராங்களே அது அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு அப்படின்னாரு. அதனால் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. இப்படி நினைத்தால் தொழிலை தொடங்கவே முடியாது. சார், ஒரு இங்கிலாந்து பிரதமராக இருந்தார் வின்ஸ்டன் சர்ச்சில், அவருடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான சம்பவம் அவருடைய செக்ரட்டரி சொல்கிறார். என்ன அப்படின்னா, இங்கிலாந்து வீதியில் ஒரு பெண் குடித்து விட்டு தகராறு செய்து கொண்டிருக்கிறாள். அங்கே போகிற ஒரு டிராஃபிக்கெல்லாம் அந்த பொண்ணு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணை உடனடியாக பிடிச்சி தடுத்து நிறுத்தி அவளை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும் அப்படின்னு அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் அவர் வேகமாக போகிறாரு. போய் பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிட்டார். அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி யாரையோ கூப்பிடுறாரு. யாருன்னா அவருடைய மேலதிகாரி. சார், இது மாதிரி ஒரு பொண்ணு குடிச்சிட்டு நடு ரோட்டில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு சார், டிராஃபிக்குக்கெலாம் தொந்தரவாக இருக்குது அப்படின்னா, பிடிச்சி உள்ளே போடியா அப்படின்னு இருக்கிறாரு அவரு. அது என்னன்னு சொன்ன உடனே அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவர் பார்த்து பதறிட்டார். அதுக்கு பிறகு அவர் கமிஷனருக்கு ஃபோன் போட்டு, ஐயா இது மாதிரி ஒரு பொண்ணு குடிச்சிட்டு பண்ணுது அப்படின்னு. அப்படியா, தூக்கி உள்ளே போடியா, இதுக்கேனையா எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு. இல்லைங்க அப்படின்னு அவர் விஷயத்தெல்லாம் சொல்கிறார். அப்புறம்தான் இந்த விஷயம் வின்ஸ்டன் சர்ச்சிலினுடைய செக்ரட்டரிக்கு போகுது. ஏன்னா அந்த செக்ரட்டரிக்கு என்ன தகவல் சொல்கிறாங்க, சார் ஒரு பெண் குடிச்சிட்டு தகராறு பண்ணிகிட்ருக்கிறா, அது யாருன்னா சர்ச்சிலினுடைய மகள். இதை நீங்கள் தான் எப்படியாவது சொல்லி அந்த பொண்ணை கட்டுப்படுத்தணும், ஏன்னா அரெஸ்ட்லாம் பண்ணிட முடியாது, பிரதமருடைய மகளாச்சே, எடுத்தங்கவுத்துன்னு அரெஸ்ட் பண்ணால் நாளைக்கு பிரச்சனை ஆகிடும்னு எல்லா அதிகாரிகளும் பயப்படுறாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லணும்னு. இப்போ இவருக்கு அவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது, சார் இது மாதிரி நம்ம மேடம் தான், ஏதாவது சொல்ல முடியுமா? இவர் தயங்கி போய் சர்ச்சில்கிட்ட சொன்னாராம். சர்ச்சில் ஒரு வினாடி யோசிச்சுட்டு சொன்ன பதில் ரொம்பவும் பிரமாதமான பதில். அவர் சொன்னார், உடனடியாக அவளை கைது செய்துங்கள். பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நீதியானாலும் வீதியானாலும் யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது. எப்படி? பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நீதியானாலும் வீதியானாலும் யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது, நேராகத்தான் செல்லக்கூடியது அப்படின்னு உடனடியாக அவளை கைது செய்யுங்கள் அப்படின்னு சர்ச்சில் சொன்னார். இதை கேட்ட பிறகுதான் அந்த செக்ரட்டரி சொல்றார், எனக்கு மீண்டும் வெளியே போன உயிர் திரும்ப வந்தது அப்படின்னு. சில சமயம் ரிஸ்க் எடுக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பயப்படுற மாதிரியே அது நடக்காது, சுலபமாக சாதாரணமாகவும் முடிஞ்சிடும். எனவே தொழில் தொடங்குவதாக இருந்தாலும், எந்த செயலை செய்வதாக இருந்தாலும், ஒருவரிடத்தில் அணுகில் ஒரு உதவி கேட்பதாக இருந்தாலும், எதற்காகவும் ரிஸ்க் எடுப்பதற்கு தயங்கக்கூடாது. பிரபலமான வசனம் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ரிஸ்க் எல்லாம் நமக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இந்த மனோபாவம் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிதான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.